சொந்த வீடு வாங்குறது எல்லாரோட பெரிய கனவு. ஆனா ஒரு வீடு வாங்கணும்னா வெறும் பில்டிங்கா மட்டும் இல்லாம நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கணும் இல்லையா? டாப் கிளாஸ் A1 கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி, டோர் ஸ்டெப்ல 25 ஃபீட் வைட் ரோட், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, 24 ஹவர்ஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட். இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு ஜஸ்ட் நார்மல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட். இந்த ப்ராப்பர்ட்டியோட பெரிய ஹைலைட்டே என்னன்னா இதோட பிளானிங் தான். பிளாட் வந்து சவுத் ஃபேசிங், ஆனா நம்ம வீடு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா வாஸ்படி ஈஸ்ட் ஃபேசிங்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த பிளாட்டோட டோட்டல் சைஸ் பாத்தீங்கன்னா 16x30 அரௌண்ட் 1800 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதோட பில்டப் ஏரியா எக்ஸாக்டா 1400 ஸ்கொயர் ஃபீட் வருது வித் ப்ராப்பர் DTCP பிளான் அப்ரூவலோட. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏசி ஷீட் போட்டு சர்வீஸ் ஏரியாவும் இருக்கு. ஸோ ஸ்பேஸை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. எவ்வளவு பெரிய ஃபேமிலினாலும் தாராளமா இருக்கலாம். வீட்டோட வெளித்தோற்றம் பாத்தீங்கன்னா மாடர்ன் பாக்ஸ் ஸ்டைல்ல எலிவேஷனை கிளீனா டிசைன் பண்ணிருக்காங்க. ஒயிட் டார்க் அப்புறமா உட்டன் கிரைன் ஃபினிஷன் சூப்பரான 3 கலர் டோன் பேலட் யூஸ் பண்ணிருக்காங்க. மெயின் கேட் வந்து ஹெவி டியூட்டி டபுள் ஸ்விங் கேட் பக்கா உட்டன் கிரைன் ஃபினிஷோட இருக்கு. செக்யூரிட்டிக்கு ப்ராப்பர்ட்டி பவுண்டரிக்கு பக்கத்திலேயே ஸ்ட்ரீட் லைட்டோட CCTV கேமராவும் இருக்கு. ஸ்மூத்தான காங்கிரீட் ராம்ப் வழியா டைரக்டா பார்க்கிங்க்கு வரலாம். இந்த ஸ்பேஸ் ஒரு பெரிய SUV அப்புறம் 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பெருசாவே இருக்கு. கீழே ஃபுல்லுமே ஹெவி டியூட்டி ஆன்டி ஸ்கிட் பார்க்கிங் டைல் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கிற ஃபீச்சர் வால்ல ஒயிட் கிரே கோல்டன் மார்பிள்னு கிளாசி டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது உள்ள வரும்போதே ஒரு செம்ம லக்ஸரியான ஃபீலை கொடுக்குது. பார்ட்டிகல் பில்லர் பாத்தீங்கன்னா பாலிஷ்டு பிளாக் கிரானைட் வித் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸோட போட்டிருக்காங்க. மேல் ஃபிளாட் ஒயிட் சீலிங்ல ரெஸ்க்ட் ஸ்பாட் லைட்ஸ் இருக்கு. ஸ்பேஸ் எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? பார்க்கிங்ல இருந்து சேம் டைல்ஸ் வெராண்டா வரைக்கும் ஃபுல்லா கண்டினியூ ஆகுது. இந்த சைடு கார்னர் நல்லா வைடா ஓபனாவே இருக்கு. சைடுல ஒயிட் UPVC விண்டோஸ் பிரைவசிக்காக ஃபுட்ரஸ் கிளாஸ் அப்புறம் சாலிட் மெட்டல் செக்யூரிட்டி கிரில்ஸோட கொடுத்திருக்காங்க. முக்கியமா தண்ணீர் வசதியை பத்தி சொல்லணும்னா வெளிய ஜெம் 3 ஃபேஸ் கண்ட்ரோல் பேனல் வச்சிருக்காங்க. இது 600 ஃபுட் போர்வெல் அப்புறம் டெக்ஸ்மோ மோட்டார் ஆபரேட் பண்ண செட்டப் பண்ணிருக்காங்க. கீழ 6000 லிட்டர் சம்புக்கு ஆக்சஸ் கவர் இருக்கு. வண்டி கழுவ இல்லனா பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊத்த ஒரு பிராஸ் வாட்டர் டேப்புமே வெளியே இருக்கு. Everything is perfectly planned. இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். இந்த டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி டியூட்டி சாலிட் டீ குட்ல செஞ்சது. மேல அழகான லீவ்ஸ் அப்புறம் டைமண்ட் ஷேப்ஸ் கர்வ் பண்ணிருக்காங்க. ஹெவி பிராஸ் ஹார்ட்வேர் லாங் மாடர்ன் ஹேண்டிலோட பிரீமியமா இருக்கு. டோர் பக்கத்திலேயே ஒரு பெரிய ஃப்ளோர் டு சீலிங் ஸ்டெயின்டு கிளாஸ் பேனல் இருக்கு. இதுல கிரீன் லீவ்ஸ் ரெட் அண்ட் ஆரஞ்சு ஃப்ளவர் டிசைன் பண்ணிருக்காங்க. வெயில் வரும்போது உள்ள இதோட லுக் வேற லெவல்ல இருக்கும். வாங்க உள்ள போலாம். உள்ள நுழைஞ்சதும் ஹால் எவ்வளவு பெருசா பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா? கீழ 4x2 பிரீமியம் வெரிஃபைடு ஹை கிளாஸ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பியூர் ஒயிட் பேஸ்ல லைட் கிரே மார்பிள் பெண்டிங்ல இருக்கு. இது ஸ்பேஸை இன்னும் பெருசா காட்டுது. மேட்சிங் டைல்ஸ் ஸ்ட்ரிக்கிங் கூட நீட்டா போட்டிருக்காங்க. சீலிங்ல பாத்தீங்கன்னா கிளீன் ஃபிளாட் ஒயிட் டிசைன் பிரைட் LED டியூப் லைட் அப்புறம் வார்ம் டெஸ்க் ஸ்பாட் லைட் போட்டு ரூமை சூப்பரா லைட் அப் பண்ணிருக்காங்க. மாடர்ன் சீலிங் ஃபேன்ஸ்க்கு டார்க் பிரவுன் பிளேட் வித் ஒயிட் கன்சோலோட ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஹாலோட மெயின் அட்ராக்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் TV யூனிட் தான். பூரா வாலையுமே டார்க் கிரே ஃப்ளூவட் பேனல் அதாவது லவர்ஸ் பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க. சென்டர்ல டிவி மவுண்ட் பண்ண கிளாசி ஒயிட் மார்பிள் பேட்டர்ன் பேனல். அது பின்னாடி இருந்து வர ஹிடன் வார்ம் LED ஸ்ட்ரிப் லைட்டிங் செம்ம ரிச்சா இருக்கு. கீழ ஸ்லீக்கான ஃப்ளோட்டிங் கன்சோல் ஒயிட் டாப் அப்புறம் பிரவுன் வுட் கிரைன் டிராவர்ஸோட ஸ்டைல செட் பண்ணிருக்காங்க. ஹாலிலேயே ஒரு நீச்சில டிசைனர் ஹேண்ட் வாஷ் ஸ்டேஷன் செட் பண்ணிருக்காங்க. லிவிங் ரூம் தீமுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அதே டார்க் கிரே லவர்ஸ்ல ஒரு அழகான ரவுண்ட் இலுமினேட்டட் LED மிரர் அப்புறம் டார்க் வெண்டி மேல ஸ்லீக்கி ஒயிட் செராமிக் வெசல் சிங்க் வச்சிருக்காங்க. அடுத்தது ஹால் காமன் பாத்ரூம். இந்த டார்க் பிரவுன் வுட் கிரைன் டோர் ஓபன் பண்ண உள்ள ஒரு ஸ்டன்னிங் டியூல் டோன் தீம் பார்க்கலாம். டார்க் மார்பிள் பேட்டர்ன் டைல்ஸ், மாடர்ன் ஒயிட் வெஸ்டர்ன் ஸ்டைல் காம்பவுண்ட், குரோம் ஹெல்த் ஃபாசெட் அப்புறம் டார்க் ஃப்ளோட்டிங் கார்னர் செல்ஃப்ஸ் எல்லாமே ப்ராப்பர் வென்டிலேஷனுக்கு ஃப்ரோஸ்ட் கிளாஸ் லவர் விண்டோ அப்புறம் பிராண்டட் கிராம்ப்டன் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஹாலோட டிவி யூனிட்டை தாண்டி உள்ள வந்தா நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு அழகான வுட் பினிஷர் டோர் கொடுத்திருக்காங்க. உள்ள நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா ஹால்ல இருக்கிற அதே பிரீமியம் ஹை கிளாஸ் 4x2 ஒயிட் வெர்டிஃபைடு டைல்ஸ் சீம்லெஸ்ஸா இதுலயும் கண்டினியூ ஆகுது. இந்த ரூமை இன்னும் பெருசாவும் பிரைட்டாவும் காட்டுது. ஒரு ஃபுல் வால்லையும் ஃப்ளோர் டு சீலிங் கஸ்டம் பில்ட் வார்ட்ரோப்ஸ் வித் லாஃப்ட் ஸ்டோரேஜோட போட்டிருக்காங்க. இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. டார்க் சார்கோல் கிரே அப்புறம் லைட் பிளாண்ட் வுட் கிரைனோட மாடர்ன் டியூல்னு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்லீக் பிளாக் ஹேண்டில்ஸ் கூட பக்கா பிரீமியமா இருக்கு. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராட்ஸ், ஷெல்ஃப்ஸ் அப்புறம் செக்யூர் இன்டர்னல் டிராப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருக்காங்க. சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு UPVC விண்டோவை ஃப்ரேம் பண்ணி நியூட்ரல் லைட் விழுகிற மாதிரி டெடிகேட்டட் ஸ்டன்னிங் லுக்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல கிரே கவுண்டர் டாப் அப்புறம் 2 உட்டன் டிராஸ்னு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு
போறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட். பாத்ரூம் என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே ஒரு ஸ்டாண்ட் அலோன் கஸ்டம் பில்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்திருக்காங்க. ஒரு டால் ஆர்ச்டு ஃபுல் லென்த் மிரர், காஸ்மெட்டிக்ஸ் வைக்க ஓபன் ஷெல்ஃப், அப்புறம் கீழ 2 டீப் டார்க் கிரே ஸ்டோரேஜ் ட்ரான்னு ரொம்பவே ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பாத்ரூம் உள்ள போலாமா? கண்டிப்பா இந்த டைல்ஸ் உங்களை வாவ்னு சொல்ல வைக்கும். வால் ஃபுல்லா பியூர் ஒயிட் பேஸ்ல வைப்ரண்ட் ப்ளூ அண்ட் கோல்டு மார்பிள் வென்னிங்ல டைல்ஸ் சீலிங் வரைக்கும் போட்டிருக்காங்க. இது பார்க்க ஒரு ஹை அண்ட் ஹோட்டல் ஃபீல் கொடுக்குது. சேஃப்டிக்காக மேட்டி ஃபினிஷ் லைட் கிரே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பாத்திங் ஏரியால மாடர்ன் ஓவர் சைஸ்டு குரோம் ஷவர் ஹெட், பிரீமியம் ஹாட் வாட்டர் மிக்சர், அப்புறம் ஷாம்பூஸ் வைக்க 2 பிளாக் கார்னர் ஷெல்ஃப் இருக்கு. பிரசன்ட் இன் ஒயிட் வெஸ்டர்ன் காம்பவுண்ட், குரோம் ஹெல்த் பாக்கெட், ப்ராப்பர் வென்டிலேஷனுக்கு லோவர்டு விண்டோ, அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே பக்காவா செட் பண்ணியாச்சு. லிவிங் ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் நடுவுல கிராண்டான ஓபன் கான்செப்ட் பார்ட்டிஷன் செட் பண்ணிருக்காங்க. இது ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்ல ரிச் டார்க் எஸ்பிரஸோ பிரவுன் ஃபினிஷ்ல வந்திருக்கு. இந்த மாடர்ன் ஜியோமெட்ரிக் கியூபிக்ஸ்ல நீங்க இன்டோர் பிளான்ஸ் இல்லனா ஃபேமிலி போட்டோஸ் சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணலாம். கீழ ஸ்மார்ட்டா ஹிடன் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸும் கொடுத்திருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஹால்ல இருந்த அதே பிரீமியம் 4x2 ஒயிட் வெரிஃபைடு டைல்ஸ் இங்கேயும் சீம்லெஸ்ஸா கண்டினியூ ஆகுது. இதுதான் இந்த வீட்டோட பெரிய ஹைலைட். ரூம் டிவைடர் பக்கத்திலேயே ஒரு பெரிய டெடிகேட்டட் பூஜா யூனிட் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டபுள் டோர்ஸை பார்த்தாலே தெரியும் இது ஒரு CNC லேசர் கட் மாஸ்டர் பீஸ். டார்க்வுட் ஃப்ரேம்குள்ள ஒயிட் சென்டர் பேனல்ஸ்ல அழகான சப்ரஸ்ட் பேட்டர்ன், அப்புறம் ட்ரெடிஷனல் பெல் ஷேப்ஸ் கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹெவி பிராஸ் ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா பீகாக் ஷேப்ல எவ்வளவு லக்ஸரியஸா இருக்குல்ல. கீழ பூஜை பொருட்கள், ஆயில் விக்ஸ் எல்லாம் வச்சுக்க டெக்ஸ்சர்டு டார்க் மெட்டாலிக் உடன் டோன்ல ஸ்லீக் பிளாக் ஹேண்டில்ஸோட பெரிய 3 டோர் ஸ்டோரேஜ் கேபினெட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம பூஜா யூனிட் பக்கத்திலேயே செகண்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸும் இருக்கு. உள்ள வந்த அதே பிரீமியம் 4x2 ஒயிட் டைல்ஸ் சீம்லெஸ்ஸா கண்டினியூ ஆகுது. இந்த ரூம்லயும் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாம ஃப்ளோர் டு சீலிங் லாஃப்டோட பெரிய பில்டிங் வார்டோன் டிசைன் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே இதுவும் டார்க் சார்கோல் அப்புறம் லைட் பிளாண்ட் வுட்னு டியூல் டோன் ஃபினிஷ்ல இருக்கு வித் ஸ்லீக்கி பிளாக் ஹேண்டில்ஸோட. இதுதான் இந்த வீட்டோட கிச்சன். உள்ள வந்தா ஒரு யூ ஷேப் மாடலர் கிச்சன் இருக்கு. வுட் ஒர்க் ஃபுல்லா ஆலிவ் கிரீன் மேட்டிவ் ஃபினிஷ் அப்புறம் ஒயிட் பார்டரோட நீட்லி டிசைன் பண்ணிருக்காங்க. மேல ஃபாரஸ்ட் கிளாஸ் கேபினெட்ஸ், கீழ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புட் அவுட் பாஸ்கெட்ஸ் இருக்கு. சோ ஸ்டோரேஜுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். கிச்சன் ஸ்லப்புக்கு டார்க் கிரைனட் கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க. வால்ல கிரே, ஒயிட் அப்புறம் கோல்டன் கலர் பேட்டர்ன் டைல்ஸ் இருக்கு. சிங்க் பேசின் மேல பெரிய UPVC விண்டோ இருக்கிறதுனால நல்ல காத்தோட்டம் கிடைக்கும். அப்ளையன்சஸ் யூஸ் பண்ண தேவையான இடத்துல ஸ்விட்சஸ் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. கிச்சன்ல இருந்து பின்னாடி வந்தா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்கு. மழை வெயில் எது வந்தாலும் கவலையே வேணாம். ஏன்னா இது ஃபுல்லா டூரபிள் AC ஷீட் ரூஃப் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர்லயும் சேஃபா இருக்க ஹெவி டியூட்டி ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்க வெளியவும் ஒரு கிரைனட் யூட்டிலிட்டி கவுண்டர் அப்புறம் வாஷ் மிஷின் இருக்கு. உள்ள இருந்த அதே மோரகான் டைல்ஸ் பிளாக் ஸ்பிளாஷ் இங்கேயும் செட் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு மேசிவ் போனஸ் என்னன்னா இங்க ட்ரெடிஷனலான அம்மிக்கல் ஆர்டிகல் பில்டிங் செட் பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனல் குக்கிங் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு வேற லெவல். கிச்சன் ஸ்பேஸ் சேவ் பண்ண கேஸ் சிலிண்டர் வைக்க வெளியே ஒரு ஹெவி டியூட்டி பிளாக் ஐரன் மெஸ் கேஜ் கொடுத்திருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவோட கார்னர்ல கெஸ்ட் இல்லனா சர்வீஸ் ஸ்டாஃப் யூஸ் பண்ண ஒரு காம்பாக்டான இந்தியன் ஸ்டைல் சர்வீஸ் டாய்லெட்டும் இருக்கு. வாங்க இப்போ மேல் டெரன்ஸ்க்கு போலாம். பார்க்கிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த சாலிட் கான்கிரீட் ஸ்டைல் ஃபுல் பிரீமியமா டார்க் பாலிஷ்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இதுல நம்ம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சேஃப்டிக்காக திக் ஒயிட் ஆன்டி ஸ்கிட் ஸ்ட்ரிப் கொடுத்திருக்காங்க. ஹேண்ட் ரெயிலுக்கு பதிலா ஸ்மூத் ஒயிட் பேராபெட் வால் மாடலும் இருக்கு. மேல வந்தா இவ்வளவு பெரிய மேசிவ் டெரன்ஸ் பாத்தீங்களா? இங்க இருந்து பார்த்தா அண்ணா நகர் ஏரியா ஹில் வியூலாம் ரொம்ப அழகாவே தெரியும். தண்ணி ஃபெசிலிட்டிக்கு ரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல 1000 லிட்டர் 1+3 லேயர் வாட்டர் டேங்கும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கம்யூனிட்டியோட பெரிய ஹைலைட்டுக்கு வருவோம். இந்த ஃபேர்லாண்ட் கம்யூனிட்டியோட மேசிவ் என்ட்ரன்ஸ் ஆர்ச்வே செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா கம்யூனிட்டி ஃபுல்லாவே 24x7 ஹைடெக் 360 டிகிரி PTZ அப்புறம் புல்லட் கேமராஸ் போட்டு பக்காவே மானிட்டர் பண்றாங்க. இந்த வீட்டை கட்டினது நாமக்கல்லை சேர்ந்த ஸ்கந்தா பில்டர்ஸ். இந்த வீட்டை வாங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கோம். சைட்டை விசிட் பண்ண கால் பண்ணுங்க. இப்போ அந்த முக்கியமான கேள்வி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த A1 குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? துறையூர் ரோடு அப்புறம் திருச்சி ரோட்டுக்கு மிட்ல இருக்க அண்ணா நகர்ல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி நியர் ரிங் ரோடு. பக்கா DTCP அப்புறம் லேண்ட் பிளான் அப்ரூவலோட வருது. ஒரு பிரீமியமான வீடு, அதுவும் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட கிடைக்கிறது ரொம்ப ரேர். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சைட்டை விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.